மார்னிங். விஜயா. வணக்கம் மேடம். குமாரி இங்க இருக்க மேடம். ரோசி. வந்திருக்கேன். சுமதி. குட் மார்னிங் மேடம். ராணி இதோ இருக்க மேடம். சங்கரி வந்திருக்கா. கிருஷ்ணவேணி இங்க இருக்கம்மா. பாத்திமா. நமஸ்தே மேடம். ரம்யா தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். அகிலா இருக்கணுங்க. மகேஸ்வரி, கஸ்தூரி, லாவண்யா, வனிதா, ரமணி, புவனேஸ்வரி, காமாட்சி, ராதா. அப்பா எல்லா பொம்பளைங்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கு மேடம் கிட்ட இருந்து திட்டு வாங்க மாட்டோம். ஆமா, நான் மேடம் இந்திரா தேவியோட பிஏ பிரியாவை தான் பேசுறேன். ஓ ஷூர், டெஃபினெட்லி வில் ரீச் தி கோல். இது பாருங்க, நாங்க ஆரம்பிச்ச எந்த ப்ராஜெக்ட்டையும் ஜெயிக்காம விட்டதில்ல, விடவும் மாட்டோம். ஐஸ்வர்யா கார்மெண்ட்ஸ், ஐஸ்வர்யா எஸ்டேட்ஸ்ல மட்டும் எங்க கவனம் இல்ல. ஐஸ்வர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்ல நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். யூ டோன்ட் வரி. ஓகே ஓகே, மேடம் வந்துட்டாங்க. நீங்க ஆபீஸ் வந்துருங்க, நான் மேடம் கிட்ட சொல்றேன். பிரியா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். தண்டச்சோர். அவ எதுக்கு போன் பண்றான்? அவர் தங்கச்சி நம்ம புதுசா ஆரம்பிச்ச எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஒன் ஆஃப் தி டீலர் மேடம். அவன் தங்கச்சி தானே டீலர். இவன் எதுக்கு போன் பண்றான்? அவங்களுக்கு அனுபவம் கம்மிங்கிறதுனால இவர்தான் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரா. ஓ ஷட் அப். இனிமே அவன் தங்கச்சி போன் பண்ணாதான் டீலர்ஷிப். இல்லனா டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன் சொல்லு. ஓகே மேடம். நீ இன்னும் தொடச்சிட்டு இருக்க? 7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? சரி. அப்புறம் ஒன் மோர் திங். எஸ் மேடம். போன்ல ஆம்பளை வாய்ஸ் கேட்ட உடனே லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? மறந்துட்டியா? எஸ் மேடம். வாட்? சாரி மேடம், இனிமே போன்ல கூட ஆம்பளைங்க கிட்ட பேச மாட்டேன். குட். அப்புறம் என் தங்கச்சி கேட்டத புக்ஸ் வாங்கி அனுப்பிச்சிட்டியா? ஜெர்மனில படிக்கிற உங்க தங்கச்சி ஐஸ்வர்யா தானே மேடம்? எனக்கு 10 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு யாராவது சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? இல்ல மேடம், ஒரே தங்கச்சி தான். பின்ன என்ன கேள்வி இது? வாங்கி அனுப்பிச்சிட்டியா இல்லையா? இன்னைக்கு வாங்கி அனுப்பிச்சிட்டேன் மேடம். லேசி. ஒரு காரியத்தை ஒரு டீ போடு. ஒரு காரியத்தை சொன்னா சுறுசுறுப்பா பண்ண தெரியாதா உனக்கு? ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் சுறுசுறுப்பா அதிகம்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபூல். எஸ் மேடம். மேடம் ரெடி ஆயிட்டாங்க. வெள்ள வண்டி எங்க? இங்க இருக்கு மேடம். ஓ இங்க இருக்கா? பிரியா. எஸ் மேடம். பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? என்ன பூஜை மேடம்? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. பிளாக் வண்டி ஷெட்ல இருந்து வந்துருச்சா? வந்துச்சு மேடம். ஏய் செடியை கட் பண்ணாம கீழ பார்த்து புஷ்ஷை கட் பண்ணு. வெள்ளிக்கிழமை ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் எங்க போவேன்? அம்மன் கோயிலுக்கு போவீங்க. அப்ப ஏன் பூஜைக்கு ரெடி பண்ணல? மறந்துட்டேன் மேடம். வர நிறைய மறந்துட்டு இருக்க. அப்புறம் ஒரு நாள் நான் உன்னை மறக்க வேண்டியதா இருக்கும். சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காது. பெட்டர் பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். எஸ் மேடம். தண்ணியை தரையில ஊத்தாத. ஏய் அங்க என்ன வேடி பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா லான க்ளீன் பண்ணு. தரையை கார்பெட் மாதிரி வெச்சிருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஒரு வேலையை எப்படி செய்யணும் சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் புரியாதா? எத்தனை தடவை சொல்றது? நீ உள்ள குதிச்சு வந்ததை இங்க யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஆம்பளைங்களை மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருவேன். அம்மா, எங்க ஏரியா ரவுடிங்க என்ன அடிக்க வராங்கம்மா. அவங்களுக்கு பயந்துதான் நான் உள்ள குதிச்சு வந்தேன். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிடுறேம்மா. இப்ப போனா என்ன கொன்னுடுவாங்கம்மா. நீ நல்லவனா இருந்தா எதிர்பக்கமா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் மேன். இங்க எதுக்கு வந்த? மரியாதையா வெளியே போயிடு. அவங்க அங்கேயே தான் நிக்கிறாங்கம்மா. ஆபத்துக்கு தான் நான் உள்ள வந்து குதிச்சேன். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிடுறேம்மா. ஆபத்துக்கு கூட என் காம்பவுண்டுக்குள்ள ஒரு ஆம்பளை குதிக்க கூடாது. போடா. ஏய் ஜானகி. அதெல்லாம் பார்க்க முடியாது. சொன்ன கேளுங்க. மேடத்தை பார்க்க முடியாது. ஐயோ மேடம் வராங்க. சைலண்டா நில்லுங்க. குட் மார்னிங் மேடம். ஏன் இத்தனை ஆம்பளைங்க வெளியில நின்று இருக்காங்க? காஃபி எஸ்டேட் டீலர்ஷிப் விஷயமா பேசுறதுக்கு. எஸ்டேட் ஆபீஸ்க்கு தான வர சொன்னேன். இங்கே வந்தாங்க. அங்க மட்டும் எதுக்கு வர சொன்னேன்? இல்ல மேடம், அந்த டீலர்ஷிப் விஷயமா இவங்க கொடுத்திருக்கிற கொட்டேஷனை பார்த்தா நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் இவங்களை வர சொன்னேன் மேடம். சில ஆம்பளைங்களால நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட நம்மளால பல பெண்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தான் நான் பெருசா நினைக்கிறேன். பெண்களுக்காக நாட்டுல 33% போராடலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% பெண்கள் தான். அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அதை நான் ஜெயிச்சும் காட்டுவேன். ஹலோ மேடம், என்ன இப்படி பட்டன் போடுறீங்க? பாத்து போடுங்க. எஸ் மேடம். அந்த செக்ஷன் ஏன் வேலை செய்யாம நின்னுட்டு இருக்காங்க? அந்த சைடுல ஒரு ஃபேஸ்ல வயர் பர்ன் ஆச்சு மேடம். அத மெஷின்ஸ் எல்லாம் வர்க் பண்ணல. ஏன்? நம்ம அப்பாயிண்ட் பண்ண லேடி எலக்ட்ரிஷியன்ஸ் எங்க? அவங்கள சுமதி லீவு. இன்னொருத்துக்கு அந்த லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால தான் சுமதி வர வரைக்கும் அந்த செக்ஷனுக்கு லீவ் கொடுங்க. முதல்ல அந்த ஆம்பளைங்களை வெளிய போக சொல்லுங்க. மேடம், ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. இன்னும் ப்ராடக்ட் ஷட் அப். எனக்கு ப்ராடக்ட்ட விட பாலிசி தான் முக்கியம். டு வாட் ஐ சே. எரியுது, வயிறு எரியுது. அரசு ஆண்டியா வருது, ஆண்டி அரசனா வருது புராணத்துல தான் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஊட்டிலேயே நடக்குது. எரியுதுடா, என் வயிறு எரியுது. ஐயா பான்பராஜ்,
ஒண்ணு இல்ல 2 இல்ல 46 எஸ்டேட் வச்சிருந்தேன். இல்லீங்கய்யா 44 தான் இருந்தது. அது தெரியுதுடா, அது இப்ப 6 தானே இருக்கு. இல்லீங்க 4 தான் இருக்குது. போச்சா? 6 நாளாயி போச்சா? ரொம்ப நாளாயி போச்சு. எங்க போச்சு அந்த சின்ன பொண்ணு இந்திரா தேவி கிட்ட? இல்லீங்க 30 வயசுக்கு மேல ஆனா ஆகும். 50 வயசுல நான் சாதிச்சதெல்லாம் சாப்பிட்டாளேடா. ஒத்த தையல் மிஷினை வச்சுட்டு தொழில் ஆரம்பிச்சா. இன்னைக்கு எஸ்டேட் எல்லாம் வாங்கி தொலைச்சிட்டான். நீங்க வித்ததுனால தானங்க அவங்க வாங்கினாங்க. வித்தேன். ஏன் வித்தேன்? உன்ன மாதிரி தண்டச்சோறுங்களை வேலைக்கு வச்சேன், நஷ்டம் வந்துச்சு, அதனால வித்தேன். நானா வித்தேன்? எல்லாத்தையும் ஏலத்துல இல்லடா எடுத்து தொலைச்சிட்டான். டேய், அந்த ஃபாரின் பாட்டில கொண்டாடா. எரியுது, வயிறு எரியுது. ஏண்டா லோக்கலா? ஆமாங்க, பாட்டில் மட்டும் தான் ஃபாரின், உள்ள இருக்குது ஓல்டு மங்க ரம்முங்க. உங்களை கௌரவப்படுத்த ஃபாரின் பாட்டில், சந்தோஷப்படுத்த ஓல்டு மங்க ரம். கம்பெனி லாஸ்ட்ல ஓடுது இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பெருசு. அடுத்த மாசத்துல இருந்து அநேகமா சாராயம் தான். ஏண்டா லாஸ்ட்ல ஓடுது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திரா தேவி தான். என்கிட்ட 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க, இப்ப வேற 90 பேர் தான் வேலை செய்யறானுங்க. அந்த நாய்களை ஒழுங்கா வேலை செய்யுது. ஏன் ஒழுங்கா வேலை பாக்குறது இல்லையா? இப்ப எல்லாம் இவர் கம்பெனிக்கு போகும்போது யாரும் எழுந்து குட் மார்னிங் சொல்றது இல்லையா? அத சொல்றாரு. அட உனக்கு வேலை செய்யறது இல்ல விடுறா. என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தானுங்க, இப்ப எத்தனை பேர் இருக்கானுங்க? அவங்க தான் வேலை கிடைக்காம ரவுடிஸ் ஆயிட்டாங்கல்ல. பதிலுக்கு பதில் வாய் மட்டும் பேசுறீல, அவனுங்களை வச்சுட்டு அவளை அழிக்க வேண்டியதாண்டா. துப்பு கட்ட கலிசட நாய்ங்களா. இவனுக்கு எங்க அழிச்சானுங்க? நான் தான் அடிச்சு அடிச்சு அழிஞ்சு போனேன். ஜிபி 80ல போது அவன் 100ல போறான் போல இருக்குது. 800ல போய் 900லயாவது பிடிக்கிறனா இல்லையா பாரு. சார், இது வரைக்கும் நீங்க எந்த கேஸையும் புடிச்சது இல்ல, இதையாவது புடிங்க சார். ஜீப் ஓடோட கையெட்டி புடிச்சு கீழ விழுக சொல்றியா? இப்படி பேசிட்டீங்கனால தான் ரிட்டையர்ட் வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க. சார், கேவலம் இந்த சைக்கிள் தெரிஞ்ச உங்களால பிடிக்க முடியலன்னா அதை விட அசிங்கம் எதுவுமே இல்ல சார். மாட்டிட்டான்டா அவன். எப்படி சொல்றீங்க? ட்ரெயின் வருதுல்ல, ஆமா. கேட் சாத்தி இருக்கல, இவன் நிப்பான்ல, ஆ. நான் போய் கப்புன்னு புடிச்சுக்க வேண்டாம். புடிச்சலாம். பறக்கறான் சார். வானத்துல பெல் அடிக்கிற புறா வழி விடுத்து பாருங்க. இவன் சாதாரண திருட இல்லையா, பக்கா திருடன். வண்டி அடியா. பெரிய வண்டியா? பறிச்சு புடிங்கடா. மாட்டினியா? நல்லாவே மாட்டிக்கிட்டா சார். ஏண்டா ஓடுன? ஏன் சார் துரத்துனீங்க? நீ ஏண்டா ஓடுன? நீங்க ஏன் சார் துரத்துனீங்க? நீ ஓடுனதுனால தான்டா நான் துரத்துனேன். நீங்க துரத்தனால தான் சார் நான் ஓடினேன். என்ன சார் இவங்கிட்ட போய் திருப்பி ஒரே கேள்வி கேட்டு இப்ப நான் மாத்தி கேக்குறேன் பாருங்க. கேளு. ஆமா, எதுக்காக ஓடுன நீங்க? சைக்கிளை கொடுக்க. எங்க? சைக்கிள் கடைக்காரங்கிட்ட. அதாவது எங்க திருநையோ அங்கேயே கொண்டு போய் குடுக்கறதுக்காக நீ போயிட்டு இருக்க. திருடனா? சார் வாடகை சைக்கிள் சார், இது திருப்பி போய் கொடுக்கணும். வாடகை சைக்கிளா? எங்க நம்பர் சொல்லு பார்க்கலாம். கரெக்ட். பார்த்து சொல்லுங்க பாருங்க. நம்பர்லாம் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? சரி, அதை விடு. வாடகை சைக்கிள் கொடுக்க போறவன் எதுக்காக அவ்வளவு வேகமா போகணும்? அந்த ரயில்வே கேட்ட அவ்வளவு தூரம் ஒசரமா பறந்து புறாவுக்கெல்லாம் பெல் அடிச்சு ஓவர் டேக் பண்ணி கிராஸ் பண்ணி பண்ணீங்க. சார் 2 hour தான் சார் சைக்கிள் எடுத்திருக்கேன், அதுக்கு மேல என்கிட்ட துட்டு இல்ல. சீக்கிரம் போனா தானே கொடுக்க முடியும். எது துட்டு இல்லையா? ஏய், ஐயா வேற சொன்ன இந்த ஊருக்குள்ள எவனாவது எதுக்காவது வாடகை கேட்டுருவானா? அதானே? சார் உங்களுக்கு அவ்வளவு மரியாதையா சார்? ஏன் உனக்கு ஏதாவது டவுட்டா இருக்கா? டவுட்லாம் இல்லைங்க. அப்ப சைக்கிளை நீங்களே கடைக்காரங்கிட்ட கொடுத்துருங்க, அப்ப நான் வரேங்க. சரி, போயிட்டுறேன். பையன் இப்படி கை கொடுத்துட்டு போறான் பாத்தியா? மொத்தமா கவாத்து கொடுத்துட்டு போறான். கவாத்து? ஏன் சார் ஒரு திருட்டு சைக்கிளை போலீஸ்காரங்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா? வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஆமா. ஆ. புடியா.